ஹேடோர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். என்ன டியூட் ஆரம்பிக்கிறான்னு பார்க்குறீங்களா? கரெக்டு தான். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டியூட் படத்தோட ரிவ்யூ தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தை கதையை பற்றி பார்த்தீங்கன்னா, தமிழில் ஒரு படம் வந்துச்சு குட்டின்னு சொல்லிட்டு. அந்த படத்தோட எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் தான் இந்த படம். ஏன்னா அதில் தான் லவ் பண்ணுற புள்ள அவள் லவர் கூட சேர்த்துக்கிறதுக்காக தான் ட்ரை பண்ணுவார் ஹீரோ. பட் இந்த படத்தில் தான் லவ் பண்ணுற புள்ள அவர் லவர் கூட சேர்த்து வச்சது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு பிறந்த குழந்தைய காப்பாற்றுறதுக்காக போராடுற ஒரு பறந்து விருந்து மனது கொண்ட ஹீரோவோட கதை தான் இந்த படம். ஆனால் அந்த படத்தில் கிளைமேக்ஸ் கரெக்டாதனால அந்த படம் எல்லாத்துக்குமே கனெக்ட் ஆச்சு. பட் இந்த படம் கிளைமேக்ஸ் அப்படி இல்லாதனால எத்தனை பேர் கனெக்ட் ஆகும் அப்படிங்கிறது தெரியல, எத்தனை பேர் அந்த படத்தை ஏற்றுக்குவாங்க அப்படிங்கிறதும் தெரியல. படமாக பார்க்கும்போது நல்லா என்கேஜிங்காகவே போச்சு. ஏன்னா உங்களுக்கு ஒன் டைம் காமெடிஸு, ஒன் லைனர் காமெடிஸு, பிரதீப்போட ரியாக்ஷன்ஸு, மமிதாவோட ரியாக்ஷன்ஸு இதெல்லாம் பார்க்கும்போதும், அப்புறம் விண்டேஜ் சாங் கலெக்ஷன்ஸு இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு படம் என்கேஜிங்காக இருந்துச்சு. பட் ஸ்டோரி தான் நம்மளுக்கு கொஞ்சம் அந்நியமாக இருக்குது. மற்றபடி படமாக பார்க்கும்போது ஓகே. ஆனால் இந்த படத்தில் காமெடிஸ் ஒர்க் அவுட் ஆன அளவுக்கு எமோஷன்ஸ் ஒர்க் அவுட் ஆச்சுன்னு பார்த்தா கண்டிப்பாக கனெக்ட் ஆகலை. ஏன்னா இந்த படத்தில் நிறைய அழுகிற சீன்ஸ் இருக்குது, எமோஷன் சீன்ஸ் நிறையா இருக்குது. பட் எதுக்குமே நம்மளால் கனெக்ட் பண்ணிக்க முடியல. ஒரு மாதிரி டிஸ்டன்ஸ்லேயே இருக்குது படம். அதனால தான் அந்த எமோஷன்ஸ் எதுவுமே நம்மளுக்கு கனெக்ட் ஆகலை. நீங்கள் நல்லா இருப்போம் சாங் வந்து யூடியூப்ல ரிலீஸ் ஆகும்போது நல்ல ஒரு எமோஷன் சாங்காக இருக்கும் அப்படின்னு நினச்சி பார்த்து அந்த படம் பாட்டு கேட்கும்போது எமோஷன் சாங்காக தான் இருந்துச்சு. பட் படமாக பார்க்கும்போது அந்த அளவுக்கு எமோஷன் வந்து நம்மளுக்கு கேரி பண்ணல. அதே மாதிரி மியூசிக் பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்த கதைக்கு இந்த ஹீரோக்கு இந்த பிஜிஎம் ஆகட்டும் இந்த சாங்ஸ் ஆகட்டும் இதெல்லாம் ஓகே. பட் ஆனால் ஃபியூச்சரில் ஒரு பெரிய ஹீரோ பண்ணும்போது கண்டிப்பாக டெவலப் பண்ணி ஆகணும். அடுத்து ஹீரோ அனிதா பைஜோ ஒரு நல்ல ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் தான். அவங்க கொடுத்த வேலையை சரியாக செஞ்சுருக்கிறாங்க. பட் ஆனால் கதை நம்மளுக்கு கொஞ்சம் கரெக்ட் ஆகாதனால அவங்க பர்ஃபார்மன்ஸும் அந்தளவுக்கு நம்மளுக்கு அந்த எமோஷன்ஸை கேரி பண்ணிக்க முடியல தவிர மற்றபடி பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருந்துச்சு. அடுத்து இந்த படத்தோட ஹீரோ பிரதீப் ரங்கநாதன். பர்ஃபார்மன்ஸ் வைஸாக இந்த படத்தில் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ், எக்ஸ்பிரஷன்ஸ் இதெல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆனால் யாரோ இவர் மனசில் போயிட்டு நீங்கள் ஸ்டைலாக பண்ணுங்கள், ஸ்டைலாக பண்ணுறீங்க, நல்லா பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க போல். அதனால் இந்த படத்தில் எதை பண்ணாலுமே ஸ்டைலாக பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஈவன் நடந்து போகிறதாகட்டும் இல்லை பேசுகிறதாகட்டும் எல்லா விஷயத்தையுமே அவர் ஸ்டைலாக பண்ணுறேன் அப்படின்றதுக்காக ஒவ்வொரு ஸ்டைலாக ஃபாலோ பண்ணுறாரு. அது நம்மளுக்கு பார்க்கும்போது ஒரு மாதிரி சிரிப்பாக தான் இருக்குது. ஸ்டைல் பண்ணக்கூடாதான்னு கேட்டால் அப்படி சொல்ல. பட்டு 3வது படத்துக்கு இவ்வளோ ஸ்டைல் தேவையான்னு கேட்டால் தேவையில்லை தான். அது ஸோ அடுத்த படத்தில் இந்த ஸ்டைலெல்லாம் கட் பண்ணிவிட்டு நார்மலாக பண்ணாருன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஓவராலாக இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா ப்ளூ சட்டை மாறன் சொன்ன மாதிரி தான் எந்திரிச்சு ஓடுற மாதிரி இல்லை. அதே மாதிரி படம் சூப்பராக இருக்குடா உட்காந்து பாருங்கடா அப்படின்னு சொல்லி மற்றவங்கள்ட்ட சொல்கிற மாதிரியும் இந்த படம் இல்லை. இந்த டியூடை விட உங்கள் டியூட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அது இதை விட ஜாலியாக இன்னும் ஃபன்னாக இருக்கும், நல்லாவே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். தீபாவளி எல்லோரும் பார்த்து ஃபன்னாக ஜாலியாக ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் ஹாப்பி தீபாவளி. பாய்.